எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்கண்டிஷனல் லவ்வோட செகண்ட் பார்ட் தான். லாஸ்ட் பார்ட் எதோட முடிஞ்சுன்னா ஜேகே அண்ட் ஜிம்மன் குடிச்சிட்டு ஒரு அலப்பறை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பானுங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே ஜேகே அம்மா தான் ஜேகே வந்து எழுப்புறாங்க. ஜேகே ஜேகே எந்திரி எந்திரி, டைம் ஆகிடுச்சு ஜேகே, காலேஜ் போகணும், இன்றைக்கி வேறு எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னல, எந்திரி 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 ஜேகே, சீக்கிரமாக வேக்கப் ஆகு, காலேஜ் போகணும்ல. அம்மா ஒரு 10 மினிட்ஸ்மா, 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன், 10 மினிட்ஸ். ஜெக்கே ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அம்மா லவ் யூம்மா, என்னை பெற்ற தாய் கொல்லுமே, லவ் யூ. ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கிறேனே. ஜோ இந்த குழந்தை இந்த மாதிரி பேசியே எனக்கு கவுத்துடுதே. சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வராங்க. அங்கே ஜேகே அப்பா தான் வராரு. என்ன உன் தருதலை இன்னும் எந்திரிக்கலையா? இங்கே பிள்ளைய தருதெல்லாம் சொல்லாதீங்க, அதுவே குழந்தை. எது அது குழந்தையா? எரும மாடு வயசாகுது, அது உனக்கு குழந்தையா? ஆமாம் என் குழந்தை தான். என்ன ஏஜானா என் குழந்தையாகாதா? என் குழந்தை தான் அது, எதுவும் சொல்லாதீங்க என் குழந்தைய. நீ இப்படி செல்லம் கொடுறி, நீ செல்லம் கொடு, இப்படி கொடுத்து கொடுத்து வளர்த்தி தான் இந்த மாதிரி ஆடிட்டு தெரியுது இது. ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, சும்மா என் குழந்தைய போட்டு ஏதாச்சும் திட்டிகிட்டே இருப்பீங்க. ஏதாச்சும் என் குழந்தைய போட்டு திட்டிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க்கு டைம் ஆகிடுச்சுல, நீங்கள் கிளம்புங்க. சரி நான் கிளம்புறதுலாம் இருக்கட்டும், உன் பிள்ளை எப்போ காலேஜ் போகுது? இன்றைக்கி வேறு எக்ஸாம் இருக்குது, செமஸ்டரு. என்ன எக்ஸாம் எழுதி உருப்பிடலான்னு முடிவில் இருக்கா, இல்லை இப்படி குடிச்சு குடிச்சு தருதலையாக போகுதா? எங்க என் குழந்தை அப்படிலாம் போகாது, எப்படி சொல்லாதீங்க. அவன் போவான், போயிட்டு எக்ஸாம் எழுதுவான், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுல, நீங்கள் கிளம்புங்க. சரி உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது ஜேகே அம்மா தான். ஜேகேம்மா என் பேபி, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, என் அழகு அழகு கிளி, எந்திரி தங்கமே. மா எந்திரிக்கிறேம்மா, எந்திரிக்கிறேன். அச்சோ என் குழந்தையே தூக்கம் வருதாடி தங்கமே. அம்மா டைமுண்ணா 10:20டா. எது 10:20யா? அம்மா எந்திரிங்கம்மா. இந்த தலைவலி வேற, அம்மா தலைவலிக்குதே. நீ இப்படி தலைவலிக்குன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் ஜெக்கே சோடாவில் இல்லாமல் நான் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ குடிச்சினா வச்சுக்கோயேன் ஓகேவாயிடும். தாய்கொல்லுமே, நீ தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, நீ தான் தாய்கொல்லுமே எனக்கு எல்லாமே. லவ் யூ தாய்கொல்லுமே. லவ் யூ, குடு குடு, இப்படி குடிக்கிறேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு ஓரளவுக்கு ஓகேவாயிறாரு. ஜிம்மன் அண்ட் ஜேகே அப்படியே கிளம்பி காலேஜ் போகிறானுங்க. டேய் மச்சான் ஜிம்மனா வா வா மச்சான், பேகுடா பேகு. டேய் பேக்லாம் வேணுமா உனக்கு? காலேஜ் போகிறோம்ல, அதுக்கு யூஸ் ஆகும். சரி எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னு போகிறானுங்க. ஜேகே அம்மா தான். ஜேகே அம்மா என்னம்மா உனக்கு, என்ன விட்டு வந்துட்டேன், ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு? ஜேகே ஐடி கார்டு ஜேகே, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஐடி கார்டு இல்லாமல் எப்படா எழுதுவ? தாய்குலமே, என்னை புரிஞ்சு வச்சுக்குது நீ மட்டும்தான். குடு இப்படி கழுத்தில் மாட்டு. அழகு புள்ள, இந்த ஐடி கார்டு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது, டெய்லி இது போட்டு போச்சுக்கே. சரிம்மா நீ சொல்லிட்டல்ல, டெய்லி போட்டு போயிடுறேன். சரி பாய்மா, நான் வரேன், பாய். சரிடா தங்கமே, ஸ்பீடாக போகாத, பத்திரமாவா என்ன? சரிம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அண்ட் ஜிம்மன் பைக்கில் ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. காலேஜ் போகிறானுங்க. எல்லோரும் ஆல்ரெடி உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஜேகே சார் தான். ஏண்டா இன்றைக்குமா லேட்டாக வருவீங்க? எக்ஸாம் தானடா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல. சார் அது தூங்கிட்டோம் சார். நைட்டில் என்ன தாண்டா பண்ணுவீங்க தூங்காமல்? எப்போ கேட்டாலும் தூங்கிட்டோன்னு சொல்கிறீங்க, என்ன தாண்டா பண்ணுவீங்க? சார் நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டோம், டயர்டில் தூங்கிட்டோம் சார். இப்போ என்ன எக்ஸாம் எழுத விடுவீங்களா மாட்டிங்களா? இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டா? ஐயோ விட்டா ஓடிடுவ போலியே நீ. போடா போய் உட்காந்து எழுதுடா, போடா எக்ஸாம் எழுதுடா போடா. சரி தோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எழுதுறான்னு போகிறானுங்க. மச்சான் வாடா லாஸ்ட் பெஞ்ச் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. எங்கடா ஓடுறீங்க ரெண்டு பேரும்? சார் எங்கண்ணா உட்காந்து எக்ஸாம் எழுத. ஜிம்மன் நீங்கள் வா, இந்த பெஞ்சில் உட்காரு. ஜேகே நீ லாஸ்ட் பெஞ்ச் போ. எது லாஸ்ட் பெஞ்சா? சார் உங்களுக்கே தெரியும்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காருவோன்னு, என்ன மாற்றி உட்கார வைக்கிறீங்க? அது முன்னாடி உட்காந்திங்க,
இப்போது ரோல் நம்பர் மாறிடுச்சு. ஜிம்மன் முன்னாடி உட்காரு. ஜேகே லாஸ்ட் பெஞ்ச் போ. யோ ஓவரா பண்ணாதியா. ஏ ஜேகே வாய மூடு, எக்ஸாம் எழுது. ரைட்டு சரி ஓகே விடு, லாஸ்ட் பெஞ்சு உட்காந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காராரு. ஜிம்மன் தான் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காராரு. ஐயோ காப்பி அடிக்க கூட முடியாதே, எதுவும் தெரியாமல் எப்படி எழுதுது. சரி இது வரைக்கும் நம்ம என்ன படித்தா எழுதியிருக்கோம், அதை தானே அடிச்சிருக்கோம், இப்போயும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உட்காந்துருக்காரு. ஜேகே தான் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காராரு. இந்த பெண்ணை வேற தொலைச்சிட்டேன்னா எங்கடா போச்சு, இப்போ நான் என்னடா பண்ணுறது. ஜிம்மன் 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 ஏ ஜேகே என்ன 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 கேட்குற ஜிம்மன் கிட்ட. சார் பென் எடுத்துகிட்டு வரல. எக்ஸாமுக்கு பெண்ணு கூட எடுத்துகிட்டு வர மாட்டியடா. சார் என்ன மறந்துட்டா, என்ன பண்ணுறது. சரி அவசரத்தில் மறந்துட்டா, இப்போ என்ன எழுதவா இல்லை அப்படியே போவா. எப்போ விடுவான்னு இருக்கியா ஜேகே, இதுக்காகவே உன்னை விடக்கூடாது. உட்காந்து எழுது. எனக்கு தெரியாது, பெண்ணெல்லாம் அவங்ககிட்ட கேட்காத. ஜிம்மன் நீ மட்டும் பெண்ணு கொடுத்த இன்னைக்கு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் பார்த்துக்கோ. மச்சான் ஜிம்மனா பெண்ணு மச்சான், அந்த சொட்ட தலையை கொடுக்கூடாதுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டியாடா. சி அவன் கிடக்குறான் மயிராண்டி. இந்தாடா நீ பெண்ணு தாடா வச்சுக்கோடா. லவ் யூ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாங்க போகிறாரு. அப்போது சார் ஜிம்மன் உட்காரு, பெண்ணெலாம் கொடுக்க முடியாது. ஜேகே நீ எப்படி எழுதுறியோ எழுது. சரி இதுக்கு மேலே இவங்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தா நமக்கு தான் மண்டைக்கு ஏறும். சரி அப்படியே எப்பவும் பண்ணுறதே பண்ணுவோம், கவுந்தடிச்சு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போகிறாரு. அப்போதான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன் பெண்ணு வேணுமா, இந்தாங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஜேகேவும் சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எழுதலான்னு போகிறாரு. ஐயையோ படிக்கலையே, என்ன எழுதுறது. சரி பெண்ணு குத்த வாங்கிட்டே கேட்போம், ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லி கொடு. ஏ ஒன்னத்தா என்னையா கூப்பிட்டீங்க. ஒன்னத்தான்டா, ஏதாச்சும் தெரியுமா உனக்கு, ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லிக்கூடா. தெரியும் நான் எழுதுறேன், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரிடா முடிச்சுட்டு அப்படியே காட்டு என்ன. சரி அச்சோ சார் பார்த்தா மாட்டிப்போம். பெஞ்சுகளை வைடா, அடிஷ்னல் வாங்கியிருக்கல்ல வை. அச்சோ மாட்டுனா என்ன ஆகிறது. வைடா பெஞ்சுகளை வை, நான் பார்த்து எழுதிக்கிறேன் வை. சரி வைக்கிறேன். படிக்கிற புள்ளியாடா நீ, இவ்வளோ எழுதி வச்சிருக்க. கொஞ்சம் படிப்பேன். தெரியுது ஆன்சர் ஷீட்லேயே தெரியுது எவ்வளோ படிப்பேன்னு. காட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து எழுதிட்டுருக்காரு. ஸோ எக்ஸாம்லாம் ஓவர் ஆகுது. சார் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இங்கே ஜேகே தான். உன் பேர் என்ன, புதுசாக இருக்கு, நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஹாய் என் பேர் கிம்தாயாங். ஆக்சுவலி என்னென்னா நான் கரஸில் போட்டு படிக்கிறேன், எக்ஸாம் எழுத மட்டும்தான் வருவேன், காலேஜ்லாம் வந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. ஓ அதானா விஷயம், அதான் நான் உன்னை பார்த்ததே இல்லை. ஆமாம் நான் அவ்வளோ வந்ததில்லை. ஓ அப்படியா, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்துருப்பீங்க, காலேஜ் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மந்த்ஸ் நான் வந்தேன். ஸோ அப்போ என்னை பார்த்துருப்பீங்க. ஓ சரி இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த கிம்தாயா எக்ஸாமுக்கு மட்டும் வருவியே அந்த படிப்ஸு நீ தானே அது. ஆமாம் நான் தான். ஏன்டா உனக்கு காலேஜ் வரலாம் பிடிக்காதா, காலேஜுக்கு வா, நம்மளாம் ஜாலியாக சுற்றலாம், வைப் பண்ணலாம். எனக்கும் வரணுன்னு தான் ஆசை, பட் என் வீட்டில் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க, அது தெரியல, என் டேட் அண்ட் மாம் விட மாட்டாங்க. நீ வேணா கேட்டு பாரு, கேட்டு வா. இல்லை விட மாட்டாங்க, எக்ஸாமுக்காக மட்டும்தான் நான் வந்தேன், இல்லைனா அதுவும் வந்திருக்க மாட்டேன், எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி சொல்லிட்டு வெளில வா, சும்மா வீட்டுக்குள்ளே இருக்காத, உனக்கு ஒரு மாதிரி இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், வந்து எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்குதா, பட் நடக்காதே. சரிடா ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுட்டு விடுவாங்க, ஃபீல் பண்ணாத. என்ன நாளைக்கும் இங்கே வந்து உட்காரு என்ன. ஓகே உட்கார்றேன். இதே மாதிரி வந்து உட்காரு, எனக்கு கொஞ்சம் ஆன்சர்லாம் காட்டு என்ன, கொஞ்சம் பாஸ் பண்ணி விட என்ன. ஓகே பாய், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும். என்ன போகிற, இன்னும் காலேஜாக முடியல அதுக்குள்ளே போகிற. வெளில கார் வெயிட் பண்ணுது, டிரைவர் அங்கிள் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க,
நான் போகணும். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக போகிற? காலேஜே இன்னும் எண்ட் ஆகலை. ம் அது என்னன்னா எக்ஸாமுக்காக மட்டும்தான் நான் வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டுட்டே அப்படியே போயிடுறாரு. ஓகே ஆர்மீஸ், இந்த பார்ட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். பாய்.